ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின ஒரு பயங்கரமான வீடியோ, பயங்கர வைரலாக செம்ம கானில் வந்துட்டு மக்கள்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, நேற்று வந்துட்டு இந்த எவிக்ஷன் மிட் வீக் எவிக்ஷன் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் ஒரு டாஸ்க் மார்க் கொடுத்தாங்க. அதில் வந்துட்டு யாரெல்லாம் முதல் சேவ், ரெண்டாவது சேவ், மூணாவது சேவ்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு. அதில் ஓட்டு அதிகப்படியாக வாங்கின அர்ச்சனாவை வந்துட்டு ஹாட் சீட்டில் வச்சு அவங்கள அவமானப்படுத்தின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அதை வந்து அவங்க பெருசாக பொருட்படுத்தலை. பட் இருந்தாலும் அவங்களுடைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டை போட்டு அவங்கள ஃபஸ்ட் ஆளாக சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ பாடுபடுறாங்க. பட் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அநியாயம் மட்டும்தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிறதுன்றது நிதர்சனமான உண்மை. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அர்ச்சனாவை ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, நிக்சன் 5வது பிளேஸில் இருக்கார். அதுக்கு அடுத்தது அனன்யா இருக்காங்க. அனன்யா போயிட்டாங்க. ஸோ நிக்சன் 5வது பிளேஸில் இருக்கிற நிக்சனை அந்த ஹாட் சீட்டுக்கு முன்னாடி 3 பேர் சேவ் பண்ண விஷயத்தில் வந்துட்டு நிக்சனை சேவ் பண்ணிட்டாங்க. அவரும் செம்ம என்ஜாய் பண்ணுறாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்பீச் கொடுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு. அங்கே வந்துட்டு மாதம் வந்துட்டு அர்ச்சனா பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா மற்றவங்களாம் அழுகுறாங்க. ஒரு பக்கம் அனன்யா அழுகுறாங்க, ஒரு பக்கம் விஷ்ணு அழுகுறாரு. பட் இவங்க அழவே இல்லை, சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவங்க பேசின பேச்சை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஓகே தான், சூப்பராக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் உள்ளக்குள்ளே ஒரு மாதிரி ஃபீலிங் இருந்தது. ஆனால் நிக்சன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன ஆனந்தம் இந்த கரடிக்குன்ற மாதிரி வந்துட்டு அப்படியே அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நம்ம சேவ் ஆகிட்டோம். ஹாட் சீட்டில் அர்ச்சனா இருக்காங்க. போன வாட்டியே ஹாட் சீட்டுக்கு தான் போனாங்க. ஸோ கண்டிப்பாக அர்ச்சனா போயிடுவாங்கன்ற மாதிரி ஒரு மனப்பாலம் இருக்குது. இவ்வளவு அட்டுழியங்கள் பண்ணியும் இவர் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கார். இவங்க வந்துட்டு பீதியில் ஹாட் சீட்டுக்கு போயிட்டு வராங்க. கொடுமை. ஸோ பிக் பாஸ் வந்து என்ன பண்ணாருன்னா, லாஸ்ட்டாக ஹாட் சீட்டில் வந்துட்டு அர்ச்சனா, விஷ்ணு, அனன்யா 3 பேர் இருக்கீங்க. ஃபைனலாக வந்துட்டு இந்த வீட்டுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள் அப்படின்போது சூப்பராக பேசுனாங்க. அர்ச்சனாவோட ஸ்பீச் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுலேயும் ரொம்ப பாசிட்டிவாக சிரிச்சுக்கிட்டே பேசுனாங்க. மற்றவங்களாம் அழுத மாதிரி இவங்க அழலை. என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலி எவிக்ஷனை சிரிச்சுட்டு சந்திக்கிறது நானாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே சிரித்தாங்க. அதுக்கப்புறமா இவ்வளோ பேர் கூட நான் விங்கிள் ஆவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இவ்வளோ நாள் இருந்திருக்கேன், அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் 6 சீசனாக நான் வீட்டில் வந்து ஒரு ஆடியன்ஸாக பார்த்து இப்போ நான் ஒரு கண்டஸ்டண்ட்டாக 7வது சீசன் வந்தது எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. அது மட்டும் இல்லாமல் டு பி ஹானஸ்ட் 2 வாரம் தான் நான் இருப்பேன்னு நினச்சிட்டு வந்தேன். பட் 70 நாளுக்கு மேலே இருந்தது பெரிய விஷயம்னு மணி அங்கேருந்து, நீ எங்கே 70 நாள் இருந்த, நீ 50 நாளுக்கு மேலே தான் இருந்த, 20 நாள் நாங்கள் இருந்தோம் முன்னாடி. அப்புறமா கலாக்க ஐயோ அதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அதை பண்ணி நல்லா இருந்துச்சு. அது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பு தான். இந்த மாதிரி யாருமே வந்து அந்த எவிக்ஷன் டைமில் இவ்வளோ சிரிச்சிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அடிக்கு நிறைய பேர் வந்துட்டு இன்னுமே அந்த மரண பீதியிலேருந்து வெளியே வரல. விஷ்ணுவாக இருந்தாலும் சரி, அனன்யா வந்தாலும் சரி, விஷ்ணுவாக இருந்தாலும் சரி, இன்னும் அந்த பூர்ணிமா, மாயாலாம் பார்த்தீங்கன்னா கேமை அடக்கி வாசிக்கிறாங்க. பட் அர்ச்சனா அதை பவுன்ஸ் பேக் பண்ணி விளையாடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு அவ்வளோ மாதம் பாசிட்டிவ் ஸ்பீச் கொடுத்து திரும்ப அந்த ஹாட் சீட்டுக்கு வந்து திரும்ப உள்ளே போனாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பட் ஏன் திரும்ப வந்துட்டு பிக் பாஸ் அவர்கள் இந்த மாதிரி வந்து அர்ச்சனாவுக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் அந்த ஸ்பீச்சை பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா இல்லையா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.